I am Dr. Satyanarayanan, Vascular Intervention Radiology Senior Consultant, Kaveri Hospitals, Alvarpet. Uterine fibroid embolization. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபைப்ராய்ட்ஸ்னால் என்ன? ஃபைப்ராய்ட்ஸ்ன்றது யூட்ரஸில் உருவாகிற கட்டி. ஸோ கட்டினா உடனே எல்லாம் கேன்சர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது வந்து யூட்ரஸ்ன்றது ஒரு மசில், அதில் ஃபார்ம் ஆகிற ஒரு டியூமர் தான் இந்த ஃபைப்ராய்ட்ஸ். லெஸ் தென் 1% ஆர் லெஸ் தென் 0.5% தான் அது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த ஃபைப்ராய்ட்ஸ்னால என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு இது வந்து 20 to 45 ஏஜ் குரூப்பில் இருக்கிற லேடிஸில் தான் இது ரொம்ப காமன். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை க்ரியேட் பண்ணலாம்? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாது. அவங்க வந்து சிம்டம்ஸே இல்லாமல் இருப்பாங்க. நம்ம வந்து மாஸ்டர் செக்கப்போ இல்லாட்டி வேறு எதுக்காக ஸ்கேன் பண்ணும்போது இதை கண்டுபிடிக்கலாம். சில பேஷண்ட்ஸ் என்ன வருவாங்கன்னா டிஸ்மெனோரியா, அதாவது பீரியட்ஸ் அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ப்ளீடிங் ரெகுலர் பெயினை விட இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது மெனரேஜியான்றது நார்மலாக இத்தனை பேட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான பேட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் ரொம்ப ரெண்டு காமனான விஷயம். இதை தவிர என்னென்ன ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணால் பேக் பெயின், அது மட்டும் இல்லாமல் சில பேஷண்ட்ஸில் வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். சில பேஷண்ட்ஸில் வந்து யூரின் ஆர் மோஷன் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரேர். பட் ரொம்ப காமனான விஷயம் வந்து பெயின்ஃபுல் ப்ளீடிங் அண்ட் இன்க்ரீஸ் ஃப்ளோ டியூரிங் மென்சஸ். இதுதான். ஸோ இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக வந்து மோஸ்ட்லி எல்லாம் சர்ஜரி தான் பண்ணுவாங்க. அதாவது மயோமெக்டமி இல்லாட்டி ஹிஸ்டரெக்டமி. மயோமெக்டமின்றது வந்து அந்த கட்டியை மட்டும் எடுக்கிறது. இப்போ யூட்ரஸ் வந்து ஒரே ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா அதை எடுத்துடலாம். அது வந்து மயோமெக்டமின்னு சொல்லுவோம். இப்போ மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, யூட்ரஸ் ஃபுல்லாக ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னும் போது நம்ம ஒன்று ஒன்றா எடுக்க முடியாது. அப்போ வந்து யூட்ரஸே எடுக்க வேண்டியது இருக்கும். பட் இது என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஒரு 30 year old 35 year old ஃபீமேல் இருக்கும்போது நம்ம யூட்ரஸ் எடுக்கிறது வந்து அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இன்னும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக யூட்ரைன் ஃபைப்ராய்டு எம்பலைசேஷன்ற ப்ரொசீஜர் வருது. இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்டு எம்பலைசேஷனா என்ன அப்படின்றது, பாடியில் எந்த டியூமராக இருந்தாலும் அதுக்கு வந்து ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் தேவை. அது எப்படி கிடைக்கும் அந்த டியூமருக்கு? அது வந்து பிளட் சப்ளை மூலமாக தான் கிடைக்கும். ஸோ இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்டு எம்பலைசேஷன்றது வந்து அந்த ஃபைப்ராய்ட்ஸுக்கு போகிற ரத்த குழாயில் வந்து நம்ம வந்து ஒரு டியூபை இன்சர்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் மூலமாக அதை எம்பலைசேஷன் பண்ணுவோம். எம்பலைசேஷன்னா பிளாக்கேஜ்னு அர்த்தம். ஸோ அந்த பிளாக்கேஜ் கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் அந்த டியூமருக்கு கட் ஆஃப் ஆகும். அதனால அந்த டியூமர் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அது ஆரம்பித்ததுக்கப்புறம் அது பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் யூட்ரைன் ஃபைப்ராய்டு எம்பலைசேஷனில். ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள் பின்ஹோல் சர்ஜரி. அதாவது பேஷண்ட்ஸுக்கு வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாவில் எதுவும் தேவை கிடையாது. பேஷண்ட்ஸை வந்து லோக்கல் அனஸ்தீசியாவில் ஆன்ஜியோ ரூமில் கொண்டு போய் தொடையில் ஒரு சின்ன ஊசி போடுவோம். அது மூலமாக ஒரு டியூபை இன்சர்ட் பண்ணி அந்த யூட்ரஸுக்கு போகிற ரத்த குழாயில் அந்த டியூபை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன்ஜியோ பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைப்ராய்ட்ஸுக்கு எங்கெங்கெல்லாம் பிளட் சப்ளை இருக்கோ அதுக்குள்ளே அந்த டியூபை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளாக்கேஜ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 hour ஆகும். அண்ட் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட் திருப்பி வார்டுக்கு வந்துடுவாங்க. அதில் இந்த ப்ரொசீஜரோட அட்வான்டேஜஸ் என்ன? இது வந்து ஃபஸ்ட்டு லோக்கல் அனஸ்தீசியாவில் பண்ணுவோம். இது வந்து ஓப்பன் சர்ஜரி கிடையாது. இது இட்ஸ் பின்ஹோல் சர்ஜரி. ஸோ அடுத்த நாள் பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரொசீஜர் என்ன பண்ணியிருக்கோன்னு கூட தெரியாது. மூணாவது, பேஷண்ட்ஸுக்கு வந்து பெயின் அது வந்து இந்த ப்ரொசீஜரில் கிடையாது. மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம், பட் சிவியர் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது நாளே பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரம் த 4th day பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்டு எம்பலைசேஷனில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லாட்டி உங்களுக்கோ இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த ஃபைப்ராய்டு ப்ராப்ளம் அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்டு எம்பலைசேஷன் ப்ரொசீஜர் பற்றி நீங்களும் சொல்லி அவங்களோட அந்த ப்ரொசீஜரோட பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.